Praise the Lord. Praise the Lord. நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்க ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். We welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய தேவனுடைய கிருபை நமக்கு பரிபூர்ணமா இருக்கு. We have fullness of His grace and mercy. அதனால தான் நம்ம இன்னும் ஜீவனோடு இருக்கிறோம். And that's why we are able to live and be alive this morning time. தேவனுடைய வார்த்தைகள் கடந்து போகிறதுக்கு முன்பாக நம்ம ஜெபிப்போமா? Before we enter God's word, can we just close our eyes and look unto God in prayer? ஆண்டவரே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் கர்த்தாவே. Father, we thank you, Lord Jesus. உலகம் எல்லாம் அப்பா தேவனே ஆமென் கர்த்தாவே உலக பிரகாரமான அன்பை கொண்டாடும் நேரத்தில் Lord, even as the entire world celebrates the love that the world shows and teaches us, God. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே உம்மோடு கூடி அன்பு உறவாட வந்திருக்கிறோம் கர்த்தாவே. Lord, but we have come into your presence to experience and to enjoy the love that you have showed us, God. ஐயா உம்முடைய கிருபை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. Lord, we've come searching for your grace. நீர் போதும் என்று வந்திருக்கிறோம் கர்த்தாவே. We've come saying you are enough, God Jesus. ஆண்டவரே இந்த நேரத்திலும் அப்பா எங்க சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய பாதங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் Lord, right at this time, Lord Jesus, we submit everybody in our church into your hands, O God. இங்க இருக்கிறவர்களும் இந்த வார்த்தை சத்தங்களை கேட்கிறவரும் ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே தொடுவீராக அப்பா. Lord, I pray that you would touch everybody here and everybody listening to these words this morning time, God. ஐயா உண்மையான அன்பு என்னென்றும் அப்பா அதில் கர்த்தாவே அப்பா நிலைக்கிறது எப்படி என்றும் நீர் கற்று தாரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you would teach us what true love is and how we can keep ourselves stay firm in that love, O God. ஆசீர்வதியும் கர்த்தாவே. Help us, God. Bless us, God. எங்க இருவரையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். Submit the both of us into your hands. உம்முடைய கிருபைக்குள் எங்களை மரித்து பேசும். உம் கிருபைக்குள் எங்களை மரித்து பேசும். Lord, you help us with your grace, O Lord Jesus. ஆசீர்வதியும் அப்பா. Bless us, God. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. ஆமென். Amen. இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது எல்லாம் மாறுகிறதா இருக்கு. In this world we see that everything changes. எல்லாம் மாறுகிறது. Everything changes. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இன்னைக்கு இல்ல. The things that were there 10 years ago are not there now. நம்மளுடைய சரீரத்திலும் அநேக காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கு. Even in our bodies several things change. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பலவீனத்தில் கடந்து போனாலே என் சரீரத்தில் அநேக விதமான மாற்றத்தை நான் அனுபவிக்கிறேன். Because I went through that sickness a couple of years ago, I see there's a lot of changes in my own body. ஆனால் ஒருவேளை பலவீனம் இல்லாமல் இருந்தால் உங்க சரீரத்திலும் நீங்கள் அநேக விதமான மாற்றத்தை அனுபவித்தீர்கள். But even if we don't have any sickness or anything in our body, we experience change in our body every single day. உலகம் அப்படிதான் இருக்கு. That is how the world is. உலகத்தில் எல்லாம் மாறுகிறது. Everything in this world keeps changing. மனுஷனுடைய உறவுகள் மாறுகிறது. The relationship of people keep changing. மனுஷனுடைய அன்பு மாறுகிறது. The love that each people, everybody has changes. ஆனால் உலகத்தில் ஒரு காரியம் மட்டும் எப்பொழுதும் மாறாததா இருக்கு. But there is one thing in this world that will not change. அதாவது அது தேவனுடைய அன்பா இருக்கு. And that is the love of God. கர்த்தருடைய அன்பில் எந்த விதமானவும் கட்டுப்பாடுகள் இல்ல. There is no bondage, there is no conditions to God's love. அவருடைய அன்பு இடைவிடாத அன்பா இருக்கு. His love is relentless. அவருடைய அன்பு இடைவிடாத அன்பா இருக்கு. His love is relentless. அவருடைய அன்பு குறையற்றதா இருக்கு. It cannot reduce. Its love cannot go down. குறையாத அன்பா இருக்கு. It cannot reduce. அது நித்தியம் இல்ல நித்தியம் நிக்கிற அன்பா இருக்கு. And it is an everlasting love. So கர்த்தருடைய அன்பு மட்டும் தான் என்றைக்கும் ஒரே போல நிலைக்கிறதா இருக்கு. And what I'm trying to say is God's love is the only thing that will always remain the same forever. என்னோட வாழ்க்கையை நான் தியானிச்சு பார்க்கும்போது I was just examining and thinking about my own life. அநேக நேரத்தில் நான் உயர்ந்த கர்த்தருக்கு மிகவும் சமீபமா இருந்திருக்கலாம். And I might have been in several times in my life I might have been very close and in a very personal relationship with God. கொஞ்ச நேரங்களில் என்னுடைய பிரச்சனைகள் நிமித்தமாய் என்னுடைய பிரயாசங்கள் நிமித்தமாய் கர்த்தரை விட்டு நான் தூரம் இருந்திருக்கலாம். But several times I might have been away from God because of my own troubles and the situations I came through in my life. ஆனால் அவருடைய அன்பு என்றைக்கும் மாறாததா. But his love never changed. இன்றைக்கு கர்த்தர் என்னை எப்படி நேசிக்கிறாரோ the way God loves me today, நாளைக்கும் அவர் என்னை அப்படியே நேசிக்கிறவர். he will love me the same tomorrow as well.
நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அநேக நேரத்தில் மாறிக்கொண்டிருக்கு. கொஞ்சம் நல்லதுக்கா இருக்கும், கொஞ்சம் கெட்டதா இருக்கும். In our life things keep changing, and a few things change for the good, few things change for the bad. ஆனா அவருடைய அன்போ மாறாத அன்பா இருக்கு. But his love never changes. எரேமியா 31வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் முதல் Jeremiah 31:3 எனக்கு தரிசனமானார் என்பார். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். Long ago the Lord said to Israel, I have loved you, my people, with an everlasting love. With unfailing love I have drawn you to myself. பாருங்க, அவர் சொல்லுகிறார், நான் உன்னை அநாதி சிநேகத்தினால் உன்னை நான் சிநேகித்தேன் சொல்லுகிறார். I have loved you with an everlasting love. அது மட்டுமல்ல, நான் மாறாத அன்பினாலே, அன்ஃபீலிங் குறையாத அன்பினாலே உன்னை இழுத்துக் கொண்டேன் என்று. Not just that, God said, I have drawn you close to myself with an unfailing love. அவருடைய அன்பு அப்படியே இருக்கு. That is how his life அவருடைய is. அன்பு அநாதி சிநேகமா இருக்கு. His love is everlasting. குறையாத அன்பா இருக்கு. His love never fades. அவர் அப்படியாக தான் உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். And that is how he loves you and me. அவர் இந்த உலகத்தில் சிருஷ்டித்த சகல காரியங்களை பார்க்கிலும் உன்னையும் என்னையும் அதிகமாய் நேசிக்கிறவராக And இருக்கிறார். from all the things that he has created in this world, he loves you and me the most. சத்ரு ஆனவனுக்கு இந்த காரியம் தெரியும். And Satan knows that. ஆனால் அவனுக்குள்ள அதனாலே வைராக்கியம். And that's why he is jealous about it. அதனால அவனுக்கு கோபம் He is வருகிறது. angry about that. அவன் தன்னுடைய இதயத்தில் ஒரு தீர்மானத்தை பண்ணினான். And he's come to a decision in his heart. தேவன் எதை அதிகமாய் நேசிக்கிறாரோ, Whatever God loves the most, அதை கெடுக்க வேண்டும் என்று நினைச்சான். he wants to spoil it. அதை அவன் எப்படி கெடுத்தான் என்றால், How can he spoil it? அவன் ஒரு 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 என்ன சொல்லி தந்திரம் உள்ளவனாய் வந்து He comes in like he comes in like He's a crafty man. He's a crafty animal. As a crafty animal. அவன் ஒரு அத தந்திரம் உள்ளவனாய் வந்து அவ்வாளிடத்தில் சொல்கிறான். He comes in as a crafty animal and he tells Eve, கர்த்தர் உன்னை நேசிக்காத இருக்கிறார், அதனால தான் உன்னை அந்த பழம் சாப்பிட சொல்றாரு, சாப்பிடக்கூடாது சொல்கிறார். He tells Eve, God does not love you and that's why he does not want you to eat that fruit. அவன் மனுஷனுக்கு சொல்கிறார், கர்த்தர் உன்னை நேசிக்க மாட்டேங்கிறார். He tells man that God does not love you. சத்ரு ஆனவனுடைய கிரியை அதுதான். That is the work of Satan. சாத்தானுடைய தந்திரம் அதுதான். That is the that is the plan of Satan. சாத்தான் மனுஷனிடத்தில் சொல்கிறது என்னன்னா, கர்த்தர் உன்னை நேசிக்காமல் இருக்கிறார். What Satan tells man is that God does not love you. ஆனா கர்த்தர் சொல்கிறார், But God says, நான் உன்னை அநாதி சிநேகத்தினால் நேசித்தேன். I have loved you with an everlasting love. உன்னை குறையாத அன்பினால் நான் இழுத்துக் கொண்டேன். I have drawn you to myself with unfailing love. மட்டுமல்ல, Not just that. யோவான் 15:12 வாசித்து பார்க்கும் முதல், John chapter 15 verse 12. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. This is my commandment. Love each other in the same way I have loved you. அவர் சொல்லுங்க, இது கல்பனையா இருக்குது என்று. This is a commandment. என்னது? நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருத்தர் நேசிக்க வேண்டும். That we have to love each other in the same way God loved us. கர்த்தர் நம்மை எப்படி நேசித்தார்? And how did God love us? அநாதி சிநேகத்தினால் நேசித்தார். He loved us with an everlasting love. குறையாத அன்பினால் நம்மை இழுத்து வைத்திருக்கிறார். And with an unfailing love he's drawn us to himself. அப்படிதான் நம்ம மற்றவர்களை நேசிக்கணும் என்று அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். And that is how he has commanded us to love others. அதுதான் அவருடைய கட்டளை. And that is his commandment. ஆனா இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கும்போது, But when we see in this world today, வித்தியாசமான அன்பை பார்க்கிறோம். the love we see today is different. இன்னைக்கு உலகம் எல்லாம் அன்பின் நாளை கொண்டாடுகிறது. Today the entire world is celebrating Valentine's Day. இந்த அன்பின் நாள் என்று சொல்லிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன The என்றால், day of love. What the meaning of this Valentine's Day is, நான் டிக்ஷனரியில பார்த்தேன். I was checking the dictionary. வேலண்டைனுக்கு அர்த்தம் என்ன என்றால், The meaning of Valentine is ரோமான்ஸ் இடப்பட வேண்டும். there has to be romance there. அந்த ரோமான்ஸ் இருக்கிற அன்பு தான் வேலண்டைன் என்று அழைக்கப்படுகிறது. The love that is filled with romance is called Valentine. இது ரோமான்ஸ் என்றது கர்த்தர் மனுஷனுக்குள் வைத்த ஒரு உணர்ச்சி.
And this romance is an emotion that God has placed in a man. அது தப்பாகாது. It's not a wrong thing. அது தப்பாகாது. It's not a wrong thing. நிச்சயமா ஒரு புருஷன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும். Definitely a husband has to love his wife. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், புருஷனே நீ உன் மனைவியை கிறிஸ்து தன் சபையை நேசித்தது போல நீ நேசிக்க வேண்டும். In Ephesians chapter 5, Jesus says, God says, the word of God says that a husband has to love his wife like Christ loved his church. அதே போல மனைவியை நீ உன் புருஷனை நேசித்து அவனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்பட வேண்டும் என்று சொல்கிறார். Similarly, it says that wives, you should love your husband and obey him in everything. இந்த ரொமான்ஸ் என்றது, இந்த வேலண்டைன் என்றது ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் இருக்க வேண்டியது. This romance has to be between a husband and a wife. அதுதான் கர்த்தருடைய திட்டம். And that is God's word. அதுதான் வேதம் And சொல்கிறது. that is what the word of God ஆனா says. இன்றைக்கு நம்ம अनेक குடும்பங்களில் பார்க்கும்போது But in several of our families we see that இந்த அன்பு இல்ல. this love does not இந்த exist. ரொமான்ஸ் இல்ல. This romance does not எனக்கும் exist. என் புருஷனுக்கும் கல்யாணமாயி 35 வருஷங்கள் ஆச்சு. And me and my husband will be married for 35 years. எங்க வாழ்க்கையில ரொமான்ஸ் இல்ல என்று சொல்ல முடியாது. We cannot say we don't have romance in our life. ஆனா அநேகருடைய குடும்பத்தில் பார்க்கும்போது But in several families we see அந்த ரொமான்ஸ் என்று அந்த அன்பே இல்ல. there's this love which is filled with romance does not exist. எதை குடும்பத்தில் எந்த அன்பு இருக்க வேண்டுமோ The love that needs to exist in the family, குடும்பத்தில் இல்லாமல் it's not in the family. கல்யாணத்துக்கு முன்னையும் கல்யாணத்துக்கு வெளியவும் மனுஷர்கள் கொண்டாடுகிறார். It is either before marriage or outside of marriage. கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் செய்கிறார். This is against the word of God. கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் செய்கிறார். This is against the will of God. அன்பு என்றதுக்கு அர்த்தம், அன்புக்கு விரோதமான வார்த்தை என்ன? What is the word that is opposite of love? என்னது? What What is is it? the opposite word of love? What is the opposite word for love? Hate. Hate. டிக்ஷனரி பிரகாரம் பார்க்கும்போது the opposite word to love is hate. According to the dictionary, the word opposite for love is hate. ஆனா கர்த்தருடைய பார்வையில் நம்ம பார்க்கும்போது But according to the sight of God, அப்படி ஆகாது. it's not that. நான் என் புருஷனை நேசிக்கிறேன் என்றால், If I love my husband, நான் என் ஹஸ்பண்டோடு கூட என் புருஷனோடு கூட நான் இருக்க விரும்புகிறேன். I like to spend time with him and live with அவருக்காக him. எல்லாத்தையும் செய்ய விரும்புகிறேன். I am ready to do anything for him. அவரும் என்னை நேசிக்கிறார். Even he loves me. ஆனால் But நான் மற்றொரு புருஷனோடு கூட பேசிக்கிறதிலும் நேரத்தை செலவாக்குகிறதிலும் சந்தோஷம் அடைகிறேன். But if I feel nice and I feel good to spend time talking to another man, ஒரு ஸ்திரீ தன் புருஷனை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். a woman says that she loves her husband. அந்த புருஷனுடைய சகல காரியங்களையும் செய்கிறார். She does everything for that man. ஆனால் மற்ற புருஷனோடு கூட நேரத்தை செலவாக்குறதும், spending time with another man, எப்ப பார்த்தாலும் அந்த மனுஷனோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறதும், always talking to that other man, அந்த மனுஷனை சந்தோஷப்படுத்துகிறதும், trying to please that other man, இது என்னது? இதுதான் விபச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. And that is what is called adultery. அதுதான் விபச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. That is what is called as adultery. இதுதான் அன்புக்கு விரோதமான வார்த்தை. And this word adultery is the opposite of love according to the word of God. இதுதான் அன்புக்கென்று விரோதமான வார்த்தை. This word adultery is the opposite of this word love. யாக்கோபு 4:4 வாசித்து பார்க்கும்போது, James 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலகம் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகஞ்சனாய் இருக்கிறான். அப்படியாக நம்ம சொல்லுகிறோம், ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன். We tell that God, I love you. உன்னுடைய ஆலயத்தில் நான் சகலதும் செய்கிறேன். I do everything in your church. எல்லா காரியத்தையும் நான் செய்கிறேன். I do all the work in the church. என் பெற்றோர்கள் என்னை திட்டினாலும் துரத்தினாலும் நான் உன் ஆலயத்தில் சகலதும் செய்கிறேன். Even if my parents scold me or they scold me, I come and do everything in the church. ஆனால் நான் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுகிறேன். But I want to celebrate Valentine's நான் Day. வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுகிறேன். I have to celebrate Valentine's நான் Day. உலகத்தின் காரியங்களை செய்கிறேன். I do the things of the world. கர்த்தர் சொல்கிறார், The word of God says. விபச்சாரிகளே, He says, you adulterers, don't you realize that friendship with the world makes you an enemy of God?
உலகத்தோடு கூட இருக்கிற சிநேகிதம் உங்களை கர்த்தருக்கு பகைஞராக்கும் என்று அறியாமல் இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். It says, don't you realize that if you have friendship with the world and the things of this world, it makes you an enemy of God? நான் தேவனை தான் ஆராதிக்கிறேன், I worship God only. கர்த்தரை தான் I ஆராதிக்கிறேன், worship only God. ஆனா உலகத்தின் காரியங்களையும் செய்கிறேன். But I do the works of this world as well. வேதம் சொல்லுகிறது, The word of God அது says, உங்களை கர்த்தருக்கு பகைஞர் enemy ஆக்குறது. it makes you an enemy of God. கர்த்தருக்கும் உங்களுக்கும் மத்தியில் சத்ருதத்தை உண்டாக்குகிறது. It creates enmity between you and God. கர்த்தர் சொல்லியா நீ அடுத்தது வாசிங்க. if you want to be a friend of world வாசிங்க கடைசில வாசி. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகஞ்சனாய் இருக்கிறான். உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். If you want to be a friend of this world, you make yourself an enemy of God. உலகத்துக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். If you become a friend of the world, you make yourself an enemy of God. பிரியமானவர்களே, இன்னைக்கு எவ்வளவு வாலிபர்கள் எவ்வளவு திட்டங்களை செய்திருப்பீர்கள். How many young people today must have planned several things? தேவனுக்கு பகைஞராய் இருக்கிறீர்கள். You have become an enemy of God. நீங்களும் வேலண்டைன்ஸ் டே கொண்டாட வேண்டியதுதான். You have to celebrate Valentine's Day. It's not wrong. வேதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த இமோஷன், அது உணர்ச்சி, அது It's an emotion that God has given us. ஆனால் அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு புருஷன் மனைவி மத்தியில் இருக்க வேண்டும். But it is something that needs to exist between a man and a woman after they get married. மற்றவர்களோடு கூட அல்ல. Not with other people. மற்றவர்களோடு கூட அல்ல. Not with other people. ஒருவேளை அப்படி செய்கிறீர் என்றால், if you do something like that, நீங்கள் கர்த்தருக்கு சத்துருக்களாய் இருக்கிறீர்கள். you are people who are enemies of God. வெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம். Revelation 3:15 and 16. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீர் குளிரும் அல்லாமல் அனலும் அல்லாமல் நீ குளிராவது அனலாவது இருந்தால் நல்லமாயிருக்கும். இப்படி நீ குளிரமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். I know all the things you do, that you are neither hot nor cold. I wish that you were one or the other. But since you are like lukewarm water, neither hot nor cold, I will spit you out of my mouth. என்ன சொல்கிறார்? நீ குளிரா இருக்க வேண்டும், இல்லனா என்னவா இருக்கணும்? சூடா இருக்கணும். God says you either have to be cold or hot. நீ சூடா இருக்கணும், இல்லனா குளிரா இருக்க வேண்டும். Either be cold or either be hot. நான் உன்னை என்ன நேசிக்க சொல்லல. I did not ask you to love me. நான் உன்னை கட்டாயப்படுத்தல. I did not force you. நான் உனக்கு சாய்ஸ் கொடுத்தேன். I gave you the choice. அன்பு என்றால் சாய்ஸ் தான். Love is choice. அன்பு என்றால் சாய்ஸ் தான். Love is choice. அன்பு என்றால் ஃபீலிங் ஆகாது. It's not a feeling. நம்ம அந்த சாய்ஸ் பண்ணிட்ட பிறகு நமக்கு வருகிற ஃபீலிங் தான். After we make that choice, the feeling that we get is எப்பொழுது நம்ம அந்த தேவனோடு கூட இருக்கணும், நம்ம பார்ட்னரோடு கூட இருக்கணும் என்ற ஃபீலிங் தான். It is the feeling that we have to be with God, we have to be with our partner. அது அந்த சாய்ஸ் செய்துட்ட பிறகு, that is after you make the choice. அதனால கர்த்தர் உங்களை கட்டாயப்படுத்தல, நீ என்ன நேசிக்க வேண்டும், என்ன ஆராதிக்க வேண்டும் என்று. So God did not force us that we should love him and we should worship him. So நீ என்ன ஆராதிக்காமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். It would have been nice if you didn't worship me. நீ என்னோட மகன் என்ன நேசிக்கிறாய் என்று சொல்லிக்கிறது பாக்கிலும் நீ உலக பிரகாரமா இருக்கிறது நல்லதா இருந்திருக்கும். It would have been better if you didn't tell that you love me and lived like the world. ஆனா நீ இப்படியும் அல்ல அப்படியும் இல்ல, அதனால நான் என்ன பண்ணுவேன், உன்னை வாந்தி பண்ணுவேன் என்று. So if you are not this not neither hot nor cold, God says he will spit us out of his mouth. நான் உன்னை வாந்தி பண்ணுவேன் என்று Because he will spit us out. யார் வேணாலும் அன்பில் விழலாம். We might fall, anybody can fall in love. ஆனால் அந்த அன்பில் தொடர்ந்து நிலைநிற்கணும் என்றால் மிகவும் பிரயாசமானது. But if that love has to stand strong and firm, it is a very difficult task. இந்த வேலண்டைன் டே குறித்து நான் கொஞ்சம் பார்த்து கொண்டிருந்தேன். I was just seeing and searching about this Valentine's Day. இந்த 7th February-ல இருந்து இது ஒரு நாட்கள் ஆரம்பிக்கிறது. It starts with 7th February and every day there's something. 7th February என்று சொன்னால் ரோஸ் டேவா. 7th February it seems is Rose Day. 8th February ப்ரப்போஸ் டேவா. 8th February is Propose Day. 9th 10th எனக்கு நினைவு இல்ல, ஆனா 11th February வந்து
hug. 12th Feb is hug. 13th is 12th February hug day. 12th February is hug day. 13th February kiss day. 13th Feb is kiss day. 14th February is Valentine's Day. 14th is Valentine's Day. 15th February is slap day. 15th February is slap day. 16th February kick day. 21st February breakup day. இந்த 14 நாளுக்குள்ளேயோ ரோஸ் டேல இருந்து பிரேக்கப் டே நடந்துச்சு. In these 14 days, it started with the Rose Day and it ended with breakup day. வேலண்டைன்ஸ் டேக்கு அடுத்ததே ஹக் டே, கிஸ் டே. வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன நடந்துக்கும்? அத கணக்கு சொல்லிக்கிறது. யூஎஸ்ல எல்லாம் ஒரு நாளில் இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அநேக கோடி கணக்குல ஃப்ளவர் விற்கப்படுகிறது, ரோஸ் விற்கப்படுகிறது. They say that on Valentine's Day, in crores of rupees, flowers are sold. கார்ட்ஸ்ங்க விற்கப்படுது. Cards are sold. சாக்லேட்ஸ்ங்க விற்கப்படுகிறது. Chocolates are sold. அனே ஹோட்டல்ஸ்ல ரூம்ங்க கிடைக்கிறது இல்லையா? Hotel rooms are booked. இந்த நாளில் என்ன நடந்திருக்கும்? What must have happened ஹக் this டேக்கு day? அப்புறம் கிஸ் டேக்கு அப்புறம் என்ன நடக்கும்? What will happen after hug and kissing? அதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? What happens after that Slap day? day. Slap day. அதுக்கு அப்புறம் கிக் டே. After then kick. கடைசில எங்க போய் முடியுது? Where does it end? எங்க முடியுது? பிரேக்கப் டே. Ends at breakup day. உலக அன்பு அப்படிதான். That is the love that the world shows us. கர்த்தருடைய அன்போ, But the love of God அவருடைய நித்திய அன்பு, is everlasting love. அது ஆதி அன்பு. அது ஆதி அன்பா? அநாதி அன்பு. It's a eternal, everlasting love. அது அநாதி அன்பா இருக்கு. It's an everlasting அது love. தீராத அன்பா இருக்கு. It will not go, it will not finish. அது தீராத அன்பா It இருக்கு. does not finish. நித்தியமா இருக்கிற அன்பா இருக்கு. It lasts forever. அது புருஷன் மனைவி மத்தியத்தில் இருக்க வேண்டிய அன்பா. It is a love that needs to exist between a husband and a wife. இன்றைக்கு புருஷன் மனைவி அன்பை பார்க்கிலும் இந்த வேலண்டைன்ஸ் டே தான் அதிகமா இருக்கு. But more than the love between a husband and wife, this Valentine's Day is for this young people. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I'm telling this again. லவ் என்று சொல்லுகிறது ஃபீலிங்ஸ் ஆவாது. Love is not a feeling. I have feeling for her. I have feelings for her. I have feelings for him. I have feelings for him. அவனை குறித்து எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. I have feelings for him. லவ் அது ஆகாது. That is not love. அது லஸ்ட். That is lust. அது லஸ்ட், அது காமம். That is lust. அது அன்பாகாது. That is not a love. லவ் என்று சொல்லுகிறது வந்து சாய்ஸ். Love is a choice. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். God loved us. அதனால நமக்கு சாய்ஸ் கொடுத்திருக்கிறார். And he gave us a choice. ஏதேன் தோட்டத்திலும் ஒரு சாய்ஸ் கொடுத்தார். Even in the Garden of Eden, he gave them a choice. அவர் கட்டளை எடுத்தார். He passed out a command இந்த பழனை சாப்பிட கூடாது. that you should not eat this fruit. ஆனாலும் அவனுக்கு சாய்ஸ் கொடுத்தார். But he still gave them a choice. அப்படிதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருத்தர் நான் உங்களை நேசித்தது போல நேசிக்க வேண்டும். So God said, each one of you have to love each other like I have loved you. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார். But also he has given us the freedom of choice. அது சாய்ஸா இருக்கு. Then that is choice. So கர்த்தரை நம்ம நேசிக்கணுமா நேசிக்க கூடாது, அது நம்மளோட சாய்ஸ். So if we should love God or we should not love God is our choice. So ஒருவேளை நம்ம கர்த்தரை நேசிக்கிறோம் என்று சொல்லி உலகத்தை நேசிக்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மளை விபச்சாரிகளே வேஷ்யதாரிகளே என்று சொல்லுகிறார். And like we just read, if we say that we love God but we love the world, God calls us adulterers. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, The Lord Jesus Christ. மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்தில் अनेक காரியங்களை ஜனங்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். In Matthew chapter 5, chapter 6 and 7, he has taught several things to the people there. 5 அதிகாரத்தில் அவர் சொன்னார் என்ன காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று. In chapter 5 he said of all the things that will be a blessing to us. 6 அதிகாரத்தில் சொன்னார் அவர் நம்ம எப்படி ஜெபிக்கணும் என்று சொன்னார். In chapter 6 he taught us how to pray. நம்ம எப்படி கோபத்திலிருந்து விடுதலை பெறணும் என்று சொன்னார். How should we get ourselves delivered from anger? நம்ம சத்துருக்களை எப்படி நேசிக்கணும் என்று சொன்னார். He taught us how to love our enemies. நம்ம எப்படி நம்ம வந்து நம்மளுடைய பயத்திலிருந்து அப்படியே anxietyலேருந்து நம்ம வெளியே வரணும் என்று சொல்லி இருக்கிறார். He taught us how to come out of anxiety of worrying about life. கவலை குறித்து கவலைப்படக்கூடாது என்று சொன்னார். He taught us we should not worry about tomorrow. மற்றவர்களை நியாய கூறக்கூடாது என்று சொன்னார். He said we should not judge others. மட்டுமல்ல, Not just that. மத்தேயு 7 அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது In Matthew chapter 7 and verses 13.
இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். You can enter God's kingdom only through the narrow gate. The highway to hell is broad, and its gate is wide for the many who choose that way. Yeah. But the gateway to life is very narrow, and the road is difficult, and only a few will find it. இங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க கடந்து போகிற வழி எப்படி இருக்குதா? நெருக்கமா இருக்குது. We see God says that the road, the gateway, the gate to enter God's kingdom is narrow. அது நெருக்கமா இருக்குது. It's narrow. நீங்க தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. You decide. ஆண்டவரை நேசிக்கிறீர் என்றால் If you love God, நிச்சயமா ஆண்டவரோடு கூட சமயத்தை செலவாக்கணும் என்று விரும்புவீர்கள். definitely you will want to spend time with God. நரகத்தில் சாத்தானோடு கூட செலவாக்க விரும்ப மாட்டீர்கள். You will not want to spend it with Satan in hell. நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறப்போர் கர்த்தரோடு கூட தான் நேரத்தை செலவாக்க விரும்புகிறீர்கள். Because you love God, you will want to spend that time with God. சோ நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. So you choose. இந்த வாசல் வழி நெருக்கமானது. இந்த வாசல் வழி நெருக்கமானது. This gate is narrow. வழி மிகவும் கடினமானது. And the road is difficult. கொஞ்சம் பேர் தான் அதில் கடந்து போவார்கள். Only a few will find it. அநேகர் இந்த காரியத்தை புரிஞ்சிக்கொள்ள A மாட்டார்கள். lot of people don't understand this. கிறிஸ்துக்கள் இதை சாதாரணமா எடுத்துக்கொள்கிறார்கள். Christians take this very casually. இங்கே ரெண்டு காரியத்தை கர்த்தர் பேசுகிறார். There are two things that God is talking. ஒன்னு வாசல் கேட், மற்றது வழி. ரெண்டு காரியத்தை குறித்து One, he's பேசுகிறார். talking about gate, and second thing he's talking about the way, the path. கேட்டும் வழியை குறித்தும் He's பேசுகிறார். talking about the gate and the path. இந்த வாசல் என்றது ரெண்டு விதமான பூமியிலேந்து அந்த ரெண்டு விதமான பூமியை வேர்படுத்துகிறது. So this gate divides two different kind of land. பாருங்க, இந்த ரோடுக்கும் எங்க வீட்டுக்கும் நடுவுல இருக்கிற கேட் ரோடுக்கும் எங்க வீட்டுக்கும் என்ன பண்ணுகிறது? வித்தியாசம் உண்டாக்கு. So that gate in between the road and our house is the thing that creates the difference between the road and our house. அதுதான் கேட். That is what gate means. இந்த கேட்டுகள் அது ஆண்டவர் சொல்லுங்க, அது இடுக்கமானது. And then God says this gate is narrow. அது இடுக்கமானது. This is narrow. இதுக்குள் கடந்து வர வேண்டும். You have to enter through this gate. அதுக்குள் கடந்து வர வேண்டும். You have to enter எப்படி through this இதுக்குள் gate. கடந்து வர முடியும்? How will we enter through this gate? மிகவும் சுலபமானது. It's very easy. இதுக்கு முன்னாடி நம்ம வெளியே இருக்கும் முதல் Before this, when we were outside, ஆக்சுவலி கேட் என்று சொல்லும் முதல் when you say gate, வேதத்தில் அநேக காரியங்கள் விவரிக்கப்பட்டிருக்கு. there are several things that it talks about. அதான் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கடந்து போகிறது. It is something about that divides the darkness from the light. இந்த வாசல் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கி. This gate is the difference between darkness and light. சோ இந்த கேட்டுக்குள்ளிலிருந்து நம்ம அந்த பக்கம் கடந்து போனா வெளிச்சத்துக்குள் கடந்து So போகிறோம். if we enter through this gate and go to the other side, we enter light. நம்ம உலகத்தில் இருக்கும் முதல், When we are in the world, பாவத்தில் இருக்கும் முதல், when we are in sin, அநேக விதமான காரியங்களை செய்து when we do several things in this world, அந்த காலத்தில் வாழ்ந்து we கொண்டிருந்தோம். live in darkness. அந்த காலத்தில் வாழ்ந்து We கொண்டிருந்தோம். were living in darkness. ஆனால் ஒரு நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்ச பிறகு But once we get to know God, கர்த்தரை பார்த்து சொல்லுகிறோம், we look to God and ஆண்டவரே say, நான் இந்த பாவத்தை வெறுக்கிறேன் ஐயா. God, I hate this sin. நான் பொய் பேசுகிறது வெறுக்கிறேன் கர்த்தாவே. I hate this sin, God. ஆண்டவரே நான் விபச்சாரத்தை செய்கிறது விரும்புகிறேன் அப்பா. Lord, வெறுக்கிறேன் ஐயா. I hate to be involved in this adultery, God. ஆண்டவரே நான் கர்த்தாவே இந்த பாவத்தை செய்து கர்த்தாவே மிகவும் சோர்ந்து போயிட்டேன். Lord, I'm very sad and sorrowful and tired of doing all of these sins. ஆண்டவரே இப்போ நான் இந்த வெளிச்சத்துக்குள் வர வேண்டும். But I want to come into this light இந்த now. வெளிச்சத்துக்குள் கடந்து வேண்டும். I want to come and walk into this light now. நான் நம்புகிறேன், I believe நீ நான் என்னோட பாவங்களை மன்னித்து, that all my sins have been washed. நீ என் பாவங்களை எல்லாம் மன்னித்து You have forgiven all my sins. என்னை நீதிமானாக்கி You made me righteous. உன்னுடைய மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்வேன். And that you've accepted as me as your son or daughter. நானும் உன் வழிகளில் நடக்கும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறேன். Even I submit to walk into your path. நம்ம ஆண்டவரை நோக்கி இப்படி சொன்னா போதும். If we look at God and say this, it's enough. உண்மையான உள்ளத்தோடு கூட சொன்னா போதும். If we tell it with a true heart, it's enough. அந்த வாசலில் நம்ம கடந்து போகிறோம். We enter into that gate. அந்த வாசலுக்குள் நம்ம கடந்து We போகிறோம். enter into that gate. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு போகிறோம். We enter from darkness into light. அந்த நெருக்கமான வாசலிலிருந்து உள்ள கடந்து போகிறோம். We enter into that narrow gate. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வாசலுக்குள் கடந்து போயிட்ட பிறகு
I'm telling you again, after we enter this narrow அங்கே gate, ஒரு வழியும் இருக்கு, there's also a path that we ஒரு have to வழியும் walk. இருக்கு. There's also a path that அநேகர் we have என்ன to walk. பண்ணுகிறார், Several people, what they இந்த do, வாசலுக்குள் கடந்து போயிட்ட பிறகு once we enter into that அந்த path, வழி that நடக்காமல் gate, போகிறார். we don't take that path. ஆனால் பின் வழிகளை தான் நடக்கிறார், We go back to our normal ways, பழைய வழிகளில் தான் நடக்கிறார். old ways. நினைக்கிறார்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு We இருக்கிறோம். think we are saved. கட்டாயமா நீங்கள் ரட்சிக்கப்படல, Definitely you're not saved. கட்டாயமா நீங்கள் ரட்சிக்கப்படல. Definitely you're not saved. உங்கள் ரட்சிப்பின் உங்களுக்கு நிச்சயம் இல்லவோ இல்ல, You do not have the assurance of your salvation. இல்லவோ இல்ல. You do not have the assurance ஏன்னா of your salvation. அதுக்குள்ளே கடந்தா மட்டும் போதாது. It's not enough to enter into that gate. நிக்கோதேமஸ்க்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பாப்பாய் என்று சொல்லுகிறார். And God says, Nicodemus, that you will see the kingdom of God. ஆனால் நீ தண்ணீர்னாலும் ஆவினாலும் பிறக்கப்பட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பாய் என்று சொல்லுகிறார். But if you are born of the water and the spirit, you will enter the kingdom of God. So நம்ம பார்க்குவோம் தேவனுடைய ராஜ்யத்தை, No, we will see the kingdom of ஆனா God, அதில் கடந்து போக முடியாது. but we will not be able to பழைய enter it. வழிகளில் இன்னும் நான் வாழ்ந்து கொண்டிருந்தால், If we are living in our old life சண்டே sin, சண்டே சர்ச்சுக்கு போறேன், I go to church every Sunday. சண்டேல எல்லா காரியத்தையும் செய்கிறேன், I do every work on a Sunday morning. தப்பாமல் தசம பாகத்தை கொடுக்கிறேன், I don't miss giving my tithe, ஆனால் என் வழிகளில் தான் நடந்து but கொண்டிருக்கிறேன். I still walk in my own path. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ண முடியும். I can challenge you this morning. ஒருத்தரும் உங்களுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுக்கவே முடியாது. None of you can have the assurance of your salvation. ஒருத்தரும் உங்களுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுக்க முடியாது. Nobody can give you the assurance of your இன்னைக்கு salvation. நான் தைரியமா சொல்ல முடியும், I can courageously, boldly tell நான் today, இன்னைக்கு கண்ணு மூடினாலும் even if I sleep, I close my eyes today, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன். I will enter the kingdom of God. 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன செய்தேன் அதை குறித்து நினைச்சல, Not thinking about what I did 25 years ago, ஆனா இன்றைக்கு நான் என்னவா இருக்கிறேனோ, but knowing what I am today, இன்றைக்கு நான் என்ன வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறேனோ, knowing the path that I walk today, அது நிமித்தமாய் நான் கட்டாயமா சொல்ல முடியும், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன். basis that I can tell you assuredly that I will enter the kingdom of God. எனக்கு அந்த ரட்சிப்பின் நிச்சயம் உண்டு. I have the assurance of my salvation. எவ்வளவு பேருக்கு இந்த ரட்சிப்பின் நிச்சயம் உண்டு? How many of us have the assurance of this வாசலில் salvation? கடந்து வந்துட்டோம், We have entered that gate, ஆனால் இன்னும் பழைய வழிகளில் தான் but இருக்கிறோம். we are still living in our old ways. அந்த நெருக்கமான வழிகளில் நடக்காமல் We இருக்கிறோம். are not walking in that narrow path. பிரியமானவர்களே, நெருக்கமான வழிகளில் கடந்து போகிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, You know what is the meaning of walking onto the narrow path? இங்கிலீஷ்ல சொல்வார் ரிப்பெண்ட். The word in English it says repent. மனம் திரும்பல். Repent. அப்படின்னா என் பாவத்தை ஒப்பு கொடுத்து அதிலேந்து விலகி வாழுகிறது. Which means you give up your sin and you live You out are of, asking, confessing your sins and giving up on them. you're confessing your sins and you're giving up on your sins. நான் பாவத்தை ஒப்பு கொடுத்து அதிலேந்து விலகி வாழ்கிறது. You are confessing your sins and you're living out of your sin. அதுக்கப்புறம் கிறிஸ்துவை நம்பி அவருடைய வழிகள் நடக்கிறது தான் என்னுடைய ரட்சிப்பின் நிச்சயம். After that, believing in Christ and living a life in Christ is the assurance to our salvation. யோவான் 1:12 சொல்கிறது, John 1:12 says, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எல்லாருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. all who believed him and accepted him, he gave the right to become children of God. In other version it says you believed him and received him. In another version it says, you believed him and received him, he gave you the right to become children of God. அவரை பெற்றுக்கொண்டவர் எல்லாவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்தார். He says everybody who received him, he has given them the right to be called the children of God. So நம்மளுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. So he has given us the right to be called the children of God. கேட்டுக்குள் கடந்து போயிட்ட பிறகு After we enter that gate, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. we have given the right. ஆனா ரோமர் 8:14 வாசிப்பேன். I see Romans 8:16. 14. 8:14. For all who are led by the Spirit of God are children of God.
மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவினால் நடக்கப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார். All who are led by the Spirit of God are children of God. அங்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. There you have to receive the right. ஆனால் இங்கே அவர்கள் புத்திரர்களாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். But here it says you are called the children of God. வழியிலே நடக்கும் முதல் நீங்கள் புத்திரர்களாய் இருக்கிறார். When you walk in that path, you are God's children. அந்த வழிகள் நடக்கும் முதல் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். When we walk in that path, we are children of இந்த God. நேரோ வழியில நடக்கும் முதல் When we walk in this narrow path, அநேக நேரத்தில் நம்ம தடமாடி போகிறோம். several times we lose our balance. நம்ம விழுந்து போகிறோம். We stumble and fall. நம்மளுடைய பழைய சுபாவம் நம்மளை இழுத்து கொண்டிருக்கும். Our old nature, our old sin pulls us away from that path. சத்ரு ஆரவன் நம்மளை இழுத்து கொண்டிருப்பான். Satan pulls us away from that. நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நடக்க முடியாது. How much ever effort we put, we are not able to walk. கர்த்தர் இதை அறிந்திருக்கிறார். And God knows that. கர்த்தருக்கு தெரியும். God knows that. நம்ம பலத்தினால நம்ம நடக்க முடியாது என்று. He knows we cannot walk with our own strength. அதனால அவர் நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த வழிக்கு சுத்தி பக்கத்துல கார்ட் ரெயில்ஸ் ன்னு சொல்வாங்க. அதான் அந்த மதில்களை வைத்திருக்கிறார். And that's why around that path he's put rails which will guard the path. அந்த மதில்களை வைத்திருக்கிறார். He's put some rails. அது நம்மளை அந்த பக்கம் போக விடாதபடிக்கு தடுத்து. It will stop us from going to the other side. விழுந்து போகாதபடிக்கு தடுத்து. It will help us from not அது falling. என்ன என்று பார்க்கும்போது When we see what that is, யூதா 1:24 வாசிப்போம். Jude 1:24. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். என்ன சொல்கிறார்? வழுவாமல் உங்களை காக்கவும் உங்களை மாசற்ற விதத்தில் உங்களை காக்கவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Now all glory to God who is able to keep you from falling away. He is able to keep you from falling. அவர் வழுவாமல் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். He is able to keep us from falling. அவருக்கு தெரியும் நம்ம வழுகி போவோம். He knows we will fall down. அதனால அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Because of which he is a powerful God. அவர் நம்மளை காக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். He is able to keep us from falling. நம்ம விழுந்து போகாதபடிக்கு வழுவாதபடிக்கு அவர் காக்க வல்லவராய் He is able to keep us from falling. ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? But what do we do for that? 21வது வசனத்தை வாசிப்போம். Verse 21. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். என்ன சொல்கிறார்? தேவனுடைய அன்புக்குள் உங்களை காத்துக்கொண்டு நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்யணுமா? Keep yourselves in the love of God. நம்ம தேவனுடைய அன்புக்குள் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். He says keep yourself in the love of God. நம்ம வழுவாமை காத்துக்கொள்ள கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். And God is able, God is mighty enough, strong enough to keep us from falling. ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்றால், But what do we have to do for God to do நம்மளை that? தேவனுடைய அன்புக்குள் காத்துக்கொள்ள We வேண்டும். have to keep ourselves safe in God's love. தேவனுடைய அன்புக்குள் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். We have to keep ourselves in God's love. தேவனுடைய அன்பு எப்படியா இருக்கு? And how is God's love? கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு? How is God's love? அவருடைய அன்பு அநாதி ஸ்நேகம். His love is everlasting. அவருடைய அன்பு குறையாத ஸ்நேகம். His unfailing love. யோவான் 17வது அதிகாரம் 23வது வசனம். நான் இதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை குறித்து சொல்லி I've always before this also I mentioned and told you about this verse. யோவான் 17:23. John 17:23. ஒருமைப்பாட்டியில் அவர்கள் தேறினர்களாயிருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும். என்ன சொல்கிறார்? நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் நீ அன்பாயிருக்கிறீர்கள். Jesus says, like you have loved me, you love them as much. கர்த்தராகிய தேவன் கிறிஸ்துவை எப்படி நேசித்தாரோ அப்படியாக நம்மளையும் நேசிக்கிறவர். God the Father
as much as he loved Jesus, he loves us the same way. அநேக காலங்கள் இந்த வசனத்தின் ரகசியம் எனக்கு தெரியாத வரைக்கும் நான் அநேக நேரத்தில் வேதனைப்பட்டிருக்கிறேன். For several years, till I didn't understand this verse, I would feel really bad. ஆனால் எப்போ எனக்கு இந்த வார்த்தையின் அர்த்தம், இந்த ரகசியம் எனக்கு புரிஞ்சிதோ, But the day I understood the meaning of this verse, எனக்குள்ள இந்த எல்லாம் பயம் போயிடுச்சு. every fear in me had gone. விசுவாசம் வந்துச்சு. I had a கர்த்தர் கிறிஸ்துவை கைவிடல. I had a strong belief that God did not leave Christ himself. கர்த்தர் கிறிஸ்துவை கைவிடல. God did not leave Christ. என்னையும் கைவிட மாட்டார். God will not leave me as well. வயசு இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிறப்போ, When Jesus was 12 years old, 3 நாட்கள் அவருடைய பெற்றோர்களில் பிரிஞ்சு இருந்தார். he was away from his parents for 3 days. அந்த நாட்களிலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்ததனால அவர் தைரியமா இருந்தார். And because even in those days, because God was with him, he was very strong and courageous. அதேபோல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். Similarly, God is always with me. இந்த உலகத்தில் எந்த உறவுகள் என்னோடு கூட இல்லாமல் போனாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். Even if there's nothing in this world that is with me, I know that God is with me. யாரும் என்னை தொட முடியாது. Nobody can touch me. யாரும் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. Nobody can do any harm to me. எந்த தீங்கும் என்னை அணுக முடியாது. No harm can touch me. அவர் கிறிஸ்துவை நேசிக்கிறது போல என்னையும் நேசிக்கிறார். God loves me as much as he loved Christ. மத்தேயு 21 11 12 13 வாசிப்போம். Matthew 21 verses 24 12 and 13. அக்கிரமம் மிகுதியானவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். என்ன சொல்லுங்க? அக்கிரமம் மிகுதியாயிருந்தனாலே அநேகருடைய அன்பு தனித்து போகும். அடுத்தது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனோ ரட்சிக்கப்படுவான். Sin will be everywhere, and the love of many will grow cold. But the one who endures to the end will be saved. என்ன சொல்கிறார்? அன்பு குறைஞ்சு போகும். ஆனா யாரு தம்முடைய அன்பு கடைசி வரைக்கும் காக்கிறார்களோ அவர் ரட்சிக்கப்படுவார். But the one who endures to the end and stands firm in his love will be saved. பாவம் கூட என்னாகும்? அன்பு குறைஞ்சு போகும். Because of sin keeps increasing everywhere. The love will reduce. அன்பு குறைஞ்சு போகும். ஆனால் யாரே தன்னுடைய அன்பில் நிலைநிற்கிறார்களோ அவர் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்கிறார். But everybody who lives, who stands and endures in the love will be saved, it says. கர்த்தருடைய அன்பில் நம்ம நிலைநிற்க வேண்டும். We have to stand, we have to be we have to remain and keep ourselves in God's love. கர்த்தருடைய அன்பில் நம்ம நிலைநிற்க வேண்டும். We have to keep ourselves in God's love. ஏசாயா 61:1 வாசித்து பார்க்கும் முதல் 1 ல இருந்து 3 வசனங்களை நம்ம வாசிப்போம். Isaiah 61 1 to 3. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை, 3வது வசனம் வாசிப்போம். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக இல்ல 2வது வசனம் கடைசி. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளைய கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய. கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் வருஷத்தையும் நம்மளை நீதியை சரிக்கட்டும் நாளையும். the year of the Lord's favor and the day of God's vengeance. கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் வருஷம் என்றார். It says the year of God's favor. கர்த்தருடைய நீதியை சரிக்கட்டும் நாள் என்கிறார். And it says the day of God's vengeance. என்ன பார்க்கிறோம் இங்க? What do we see? அவருடைய அனுக்கிரகமோ ஒரு வருஷம் நிலைநிற்கும். He says God's grace will stand for a year. ஆனா அவருடைய நீதியை சரிக்கட்டும் நாளோ ஒரு நாள் தான். But the day of his vengeance, day of his anger is only one day. ஒரு நாள் தான். Only one day. ரேஷியோ பாருங்க 365:1. The ratio is 365:1. ஒரு நாளுக்கு சமமாய் 365 நாட்கள். Compared to one day of anger, there are 365 days of grace. கர்த்தருடைய அன்பு அவ்வளவு விசாலமா இருக்கு. God's love is so huge. அவ்வளவு விசாலமா இருக்கு. God's love is so big. ஐயோ நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன். கர்த்தர் சொல்லுங்க என்னுடைய கிருபை உனக்கு போதும். We might say, God, I committed this sin. God says, my grace is enough. என்னுடைய கிருபை உனக்கு போதும். My grace is enough. வேதம் சொல்லுகிறது ரோமர் 4:5. The word of God says in Romans 9:5. 4:5. Romans 4:5. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவன் இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும்.
5வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். 5th chapter 17th verse I think. அல்லாமல் ஒருவருடைய மீறுதனாலே அந்த அந்த ஒருவன் மூலமாய் மரணம் justification. ஒருவன் கிரியை அல்லாமல் பாவியை நீதிமான்கள் இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆமென். என்ன சொல்லியா, அவருடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாய் எண்ணப்படும். He will be justified because of his trust in the Lord. He will be justified because of his faith. கர்த்தர் மேல் வைத்திருக்க அந்த விசுவாசத்தினாலே நம்ம நீதிமானாக்கப்பட்டோம் என்று சொல்கிறார். It says because of the faith we have in Christ we have been made righteous. அநேகருக்கு இந்த justification என்றது தெரியாது. A lot of people don't understand and know what this justification is. Justification என்றால் என்னது என்று புரியாத இருக்கிறார்கள். They don't know and understand what this justification is. கட்டாயமா நாம் பாவம் செய்த கர்த்தர் மன்னிக்கிறார். Definitely God forgives us when we sin. ஆண்டவரே நான் பாவத்தை செய்தேன் ஐயா, கர்த்தர் சொல்லுகிறார் நான் மன்னித்துட்டேன். And we say God I have made this, I have committed this sin. God says I have forgiven you. கர்த்தர் சொல்ல மன்னித்தது மட்டுமல்ல, God says not just forgiving you, பாவம் செய்யாத இருக்கிறது போல மாத்திட்டேன். I have made you as if you have not committed any sin. ஒருவேளை நான் என் வீட்ல மிகவும் காஸ்ட்லி ஒரு கப் செட் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. If there's a very expensive crockery set at my home, அதில் ஒரு கப் விக்கி உடைச்சிட்டான். if I break one of those cups, விக்கி வந்து சொல்றான், ஐயோ நான் மம்மிக்கு எப்படி போய் சொல்வேன்? I might be thinking how will I go and tell mommy about ஆனா this? தைரியம் பண்ணி வந்து சொல்லுகிறான். But I make myself strong and go tell mommy about it. மம்மி நான் அந்த கப்பை உடைச்சிட்டேன். Mom, I broke this cup. சரி நான் மன்னிச்சிடுறேன். I might forgive him. ஓகே போட்டோ என்று சொல்லுறேன். I might say it's okay. ஆனால் அவன் வரும்போதெல்லாம் எல்லாம் But every time he comes அந்த ஷெல்ஃப்ல பார்க்கும்போது and he looks at that ஐயோ shelf, அந்த ஒரு கப் இல்லையே, I might think that one cup is missing. அதை நான் உடைச்சிட்டேனே. I broke that cup. நான் அவனை பார்க்கிறேன். I see that. அவனுடைய மனசுல அந்த 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 குற்றபோதம், I see that guilt in his heart. அதை பார்க்கும்போது எனக்கு துக்கம். And I feel bad when I see that. நான் என்ன பண்ணுகிறேன், அதே போல மற்றொரு கப் வாங்கி அங்க வைத்திடுறேன். What I do is I buy a similar cup and put it in that place. சோ இன்னொரு வாட்டி அவன் வரும்போது So when he comes the next time, அது அந்த கப் அங்கே இருக்கிறது பார்த்து அவனுக்கு ஒரு சமாதானம். he feels he has a peace when he sees another cup in that place. அப்படிதான் கர்த்தருடைய பார்வையிலும் Similarly in God's sight, நம்ம ஏதோ பாவத்தை செய்தறோம், we commit sin. தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். We ask God for forgiveness. நமக்குள்ள அந்த உறுத்தல் இருக்கும். But we will always have that guilt in our heart. கர்த்தர் சொல்கிறார், God says, நான் அதை மன்னித்தது மட்டுமல்ல, I am not just forgiven you. கப் உடைச்சிட்ட பரவாயில்லை. You broke that cup. That's நான் அங்க வேற கப் வச்சிட்டேன். But I put another cup நான் there. வேற கப் வச்சிட்டேன். I put another cup there. சோ நம்மளுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. Then I feel very encouraged with it. நான் ஒரு கப் உடைச்சிட்டேன். I broke a cup. மற்ற கப் வைக்கப்பட்டது. But there was another cup put there. தைரியம் வந்துச்சு. I've been encouraged. இன்னொரு கப் உடைச்சிட்டேன். I break another cup. மறுபடியும் ஒன்னு வைக்கப்பட்டது. There's another cup that's மறுபடியும் ஒன்னு வச்சிட்டேன். I break one more. மறுபடியும் ஒன்னு வைக்கப்பட்டது. There's one more that is put. எனக்குள்ள தைரியம் வந்து வச்சிட்டு. And we பாவம் பெருகி கொண்டு இருக்கு. We are courageous and we start sinning more. அன்பு குறைஞ்சு கொண்டு இருக்கு. Love keeps பயம் decreasing. இல்லாமல் போயிடுச்சு. Fear reduces. பயம் இல்லாமல் There's no போயிடுச்சு. more fear. கர்த்தர் சொல்கிறார், God says, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் 365 நாட்கள் உண்டு. God says the Lord's favor is there for 365 days. ஒரு நாள் நீதி சரி But கட்டுவார். there is one day that is day of his anger. ஒரு நாள் நீதி சரி கட்டுவார். One day he will justify. அப்போ நம்ம மறுபடியும் பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால், So if he keeps committing sin again and அது again, சரியானதா? is it good? ரோமர் 6 அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்போம். Romans chapter 6 verses 1 and 2. ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்க காலம் என்று சொல்வோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? Well then, should we keep on sinning so that God can show us more and more of his wonderful grace? என்ன சொல்லுங்க? மறுபடியும் நான் பாவத்தை செய்வேனா? கர்த்தர் அதிகமான கிருபை காட்டுவார். Should we keep sinning again and again so that God shows more of his grace? நோ, பவுல் சொல்கிறார், ஆகாது, கூடாது. Paul says no. கூடாது. No. கூடாது. No. அப்படி இருந்தால்
If it was அந்த such தப்பி போன குமாரன் that lost son, அவன் வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ when he came back, அவனுடைய அப்பா அவனுக்கு ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தினார். and his father arranged for a feast. அவன் விருந்து He ஆயத்தப்படுத்தினார். arranged for a feast. அப்ப விருந்து ஆயத்தப்படுத்தின பிறகு After he arranged for the feast, அந்த மகன்குள் வந்திருக்கலாம், he could have come to that, நான் இவ்வளோ செய்தாலும் எங்க அப்பா எனக்கு விருந்து and ஆயத்தப்படுத்தினார். the son must have thought, so much I did, my father still arranged a feast. மாம்சம் நினைக்கும், The flesh will think, நான் மறுபடியும் போலாம், let's go again. திருப்பி எங்க அப்பா எனக்கு விருந்து ஆயத்தப்படுத்துவார், And again my father will எனக்கு arrange for a மோதிரம் feast. போடுவார், He'll put a ring, எனக்கு வஸ்திரத்தை உடுப்பிப்பார், he will put a robe on me, என் கால்களை பாதரட்சைகளை போடுவார். he will put slippers for my feet. இல்லவே இல்லை. It's not that. அவன் நினைக்கிறான், என் அப்பாவுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது தான் எனக்கு விருந்து. He thinks that me being in my father's presence only is good. அதுதான் எனக்கு ஃபீஸ்ட், That is the feast. அதுதான் எனக்கு ஃபீஸ்ட். That itself is a feast for me. அப்படியாக நம்மளுடைய ஆலோசனை மாற வேண்டும். Our thoughts have to change that way. அந்த அன்பு நம்மளை அப்படியாக மாற்ற வேண்டும். That the love of God needs to change us that way. தொடர்ந்து பாவம் செய்கிறது அல்ல. It's not about sinning more and more. கிறிஸ்துவின் கிருபை அதிகமாய் பெறுவோம் என்று நினைச்சு அதிகமான பாவத்தை செய்கிறது அல்ல. It's not about sinning again and again thinking that we will receive more of God's grace. ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் போதும். But it's God's grace is enough. என் தகப்பனுடைய பிரசன்னம் போதும். God's presence, my father's presence is enough. கர்த்தருடைய அன்பு போதும் என்று இருக்கும். Let's believe that God's love is enough. ஐசாயா 61:1 கர்த்தர் சொல்லுகிறார், வருஷங்கள் கர்த்தருடைய இரக்கத்தின் வருஷமும் கர்த்தருடைய நீதியை சரி கட்டுகிற நாளும் என்று சொல்கிறார். Isaiah 61:1 says the year of the Lord's favor and a day of God's anger. ஆனால் லூக்கா 4வது அதிகாரத்தில் But Luke chapter 4 17 19 வசனங்களை வாசிக்கும் verses 17 to 19. அப்போது ஏசா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவர்களில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும், 19 வாசிக்கும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். 20 வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். கிறிஸ்து ஒரு நாள் ஆலயத்துக்கு போகும் முதல் When God went to the synagogue, அவருடைய கரத்தில் வேதம் கொடுக்கப்பட்டது. the word of God was given into his அவர் hand. ஏசாயா புத்தகத்தை அதே அதிகாரத்தை எடுத்து வாசித்தார். He was reading the same chapter from the book of Isaiah. அதேதான் வாசித்தார். He read the same thing. ஆனால் எங்கே வரைக்கும் வாசித்தார்? But till where did he read? அந்த பாகத்துக்கும் இந்த பாகத்துக்கும் என்ன வித்தியாசம்? What is the difference between what we read in Isaiah and what you are reading here? என்ன வித்தியாசம்? What is the difference? அங்கே அனுகிரகத்தின் காலத்தை குறித்து வாசித்து முடித்துட்டார். Here he finished by reading about the year of the Lord's favor. அதுக்கப்புறம் நீதியை சரி கட்டுறது குறித்து கர்த்தர் He did வாசித்தார். not read about God, the day of God's anger or vengeance. கர்த்தருடைய நீதியை சரி கட்டுறது குறித்து வாசிக்கல. He did not read about God's anger or vengeance. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. That is Christ's love. அதுதான் மணவாளின் அன்பு, மணவாளனின் அன்பு. That is the love that a bridegroom. கிறிஸ்து உங்களுடைய மணவாளனும் நம்மளுடைய மணவாளனும் நம்ம அவருடைய மன்வாட்டிகளுமா இருக்கிறோம். Christ is our bridegroom and we are his bride. நம்மளுக்கும் அவருக்கும் மத்தியில் இந்த ரொமான்டிக் அன்பு இருக்கு. There is this romantic love between him and us. அவர் நம்மளுக்காக அனுகிரகத்தின் வருஷத்தை குறித்து பேசுகிறார். He talks about the year of Lord's favor to us. ஆனா நீதியை சரி கட்டும் நாளை குறித்து பேசாமல் நிறுத்தி போடுகிறார். But he stops and does not read about the day of Lord's anger or vengeance. கொடுத்துறார். He rolled the scroll and he gave it up. அவர் உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார். Because he loves you and me. அவர் உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார். Because he loves you and me. அநாதி அன்பினாலே, everlasting love, தீராத அன்பினாலே, unfailing love. இன்றைக்கு நீங்கள் எந்த அன்பை தேடி சுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? Today what love are you searching? உங்களுடைய குடும்பத்தில் இந்த வேலண்டைன்ஸ் டே அன்பு இருக்குதா? Does this Valentine's Day love exist in your family? இந்த கிறிஸ்துவின் அன்பு இருக்கா?
இந்த கிறிஸ்துவின் அன்பு இருக்கா? Does this love of Christ exist in your family? புருஷன் மனைவி மத்தியில் இந்த அன்பு இருக்கா? Between a husband and wife, does this love exist? கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு கூட கேள்வி கேட்கிறார். God is asking us this morning time. ஐயோ, நம்ம யாக்கோபு 4:4 வாசித்தது போல, Like we read in James chapter 4 verse 4. நீங்க கர்த்தரை நேசிக்கிறீர் என்று சொல்லி If we say that we love God, உலகத்தை நேசிக்கிறோம் என்றால், if we love world, நம்ம கர்த்தருக்கு சத்துருக்களாய் இருக்கிறோம். we are enemies to God. கர்த்தருக்கு சத்துருக்களாய் இருக்கிறோம். We are enemies to God. அப்படி இருக்க கூடாது என்றால், If it should not be that way, இந்த உலகத்தை நம்ம வெறுக்க வேண்டும். we have to hate. We don't have to love இந்த this world. உலகத்தின் ஆச்சாரங்களை வெறுக்க We வேண்டும். have to hate the things of this world. விசேஷமாய் கல்யாணம் ஆகாத வாலிபர்களை கையெடுத்து நான் I சொல்லுகிறேன், request all the young people, all the youth who are not married, நிச்சயமா நீங்களும் இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாட வேண்டும். definitely you have to experience and celebrate this Valentine's கர்த்தருடைய Day. நாளுக்காக காத்திருங்க. But wait for God's time. கர்த்தர் உங்களுக்காக என்று ஒரு வேலண்டைனை வைத்திருப்பார். God has made and prepared and He has created a Valentine for you. இன்றைக்கு அவர்தான் உங்களுக்கு வேலண்டைனா இருக்கிறார். Today, He is your Valentine. அவர்தான் உங்களுக்கு வேலண்டைனா He is இருக்கிறார். your Valentine. அவரோடு கூட உறவாடுங்கள். Have a relationship with Him. அவரோடு கூட நேரத்தை செலவாக்குங்கள். Spend more time with Him. அவருக்கு நல்லதை கொடுங்கள். Give good things to Him. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். And He will bless you. Praise the Lord.